வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ உங்க எல்லாருக்கிட்டையும் ஒன்று கேட்கணும்னு நினைச்சேங்க. ஆல்ரெடி எல்லா ஃபோனோட ப்ரைஸும் இன்க்ரீஸ் ஆகிறத பற்றி தான் தாரக மந்திரமா ஸ்டார்டிங்ல சொல்றோம். எப்படின்னா ஒரு டைம்ல எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ ஏதாவது ஒரு ட்ரெடிஷனல் டைலாக் ஒன்று வச்சுப்பாங்க ஒவ்வொரு சேனலுக்கும். வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ், பார்க்க வந்ததுக்கு தேங்க்ஸ், இந்த மாதிரி ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க இல்லையா? இல்லாட்டி எங்களை சப்போர்ட் பண்றவங்களுக்கு தேங்க்ஸ், இல்லாட்டி இந்த மாதிரி ஏதாவது இருக்கும். அந்த மாதிரி இனிமேல் எல்லா வீடியோ ஓப்பனிங்லையும் ப்ரைஸ் ஹைக் ஆகுதுங்க, எல்லா ஃபோனோட ப்ரைஸ் ஹைக் ஆகுது, அந்த மாதிரி ஆரம்பிச்சு இதுல வேற இப்போ X300 அல்ட்ராவும் இந்தியாவில் லான்ச் ஆகுன்றாங்க. ப்ரைஸ் எப்படி இருக்கு போகுது தெரியல. 2026 இதுல இது Xiaomi 17 சீரிஸ் பிரைஸ் என்ன போகுதுன்னு தெரியல. எல்லா போனோட பிரைஸுமே எங்கேயோ போய்கிட்டு இருக்கு. இதுல இவங்க எப்படி டாக்கிள், ஏன் இதை கேட்கறேன்னா, ஏன் டாக்கிள் பண்றது எப்படி பண்ண போறாங்கன்னு தெரியலன்னு சொல்றேன்னா, ஆல்ரெடி அவங்களோட ப்ரோ சீரிஸே 1,10,000. இப்போ எக்ஸிஸ்டிங் போன்ஸ் எல்லாமே பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகுது, இத்தனைக்கும் பட்ஜெட்ல இருந்ததெல்லாம். அப்போ இவங்க வந்து என்ன பிரைஸ்க்கு லான்ச் பண்ண வாய்ப்பு இருக்கு, அண்ட் என்ன பிரைஸ்ல லான்ச் பண்ணா X300 அல்ட்ரா மாதிரியான போனை நீங்க கன்சிடர் பண்ணுவீங்க? எனக்கு வந்து சீரியஸா ஒரு கேமரா பீஸ்டா இருக்கும் அப்படிங்கறதுல டவுட்டே இல்லை. ஏன்னா இப்பதான் X300 பத்தி நம்ம கவர் பண்ணிருப்போம். ஸோ அப்படி இருக்கும்போதும் இதுல ஒரு சில கேள்விகள் ஒரு சில நண்பர்கள் கேட்டிருந்தாங்க. எப்படின்னா ப்ரோ, ப்ளூடூத்ல ஆடியோ எப்படி இருக்கு? அது ஆவரேஜா தான் ப்ரோ இருக்கு. அதுதான் அதுல ஒரு பீக்கான. ஆமா, அண்ட் ஸ்பீக்கர் அவுட்புட்டுமே கொஞ்சம் கம்மி தான். ஆனா அதுல என்ன வேதனைனா, நம்ம காமேஷ் ப்ரோ என்ன சொல்லுவாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர்கிட்ட 13 அதுவும் இருக்கு, 1+13 இருக்கு, இதுவும் இருக்கு. 1+13 விட ஸ்பீக்கர் இதுல நல்லா இருக்கு அப்படிங்கிறது தான் வேதனையான விஷயம். நம்ம ரெண்டுமே பக்கத்து பக்கத்துல வச்சு தான் கம்பேர் பண்ணி பார்த்துட்டு இருந்தோம். அவர் லைவாவே கம்பேர் பண்ணி காட்டிட்டு இருந்தாரு. அப்ப எப்படி இருந்ததுன்னா, எனக்கு வந்து சோத்துலயே அடி வாங்கி, அதாவது OnePlus 12ஓட சேர்த்துலயே அடி வாங்கி, OnePlus வந்து ஃபுல்லா டவுன்கிரேட் பண்ணிட்டாங்க எல்லாத்துலயும். ஓகே, இது எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியல. ரைட்டு, மொத்தம் வந்து மே மாசம் X300 அல்ட்ரா வருதுங்க. ஆமா, என்ஜாய் பண்ணுங்க. அதே மேல தான் ஓப்போவும் சொல்லியிருக்காங்க X9 அல்ட்ராக்கு. என்ஜாய் தானே, ஒரே காம்படிஷன் தான். எஸ், கொஞ்சம் நெஞ்செல்லாம் இல்ல, அட்டி தான் ஃபுல்லா. இனிமேல் எல்லாம் அல்ட்ரா தான், எல்லாம் அடிச்சிட்டு தான். ஓன்லி அல்ட்ரா. சரிங்க, இப்படியே அல்ட்ராலாம் இருக்கும்போது நானும் அல்ட்ரா ஸ்மார்ட் போன் வச்சிருக்கேன். பிக்சல் அல்ட்ரா சம்பந்தமே இல்லையே, பிக்சல்ல ஏதியா அல்ட்ரா அப்படின்னு யாராவது கேட்கணும். உங்களுக்கு நார்மல் போனே அல்ட்ரா தாங்க. அப்படி வரீங்க நீங்க ப்ரோ. இது எப்படி ப்ரோ, இனிஷியல் இம்ப்ரெஷன்ஸ் எப்படி ப்ரோ இருக்கு? சூப்பரா இருக்கு. ஆக்சுவலா எனக்கு இந்த 3 நோட் 15 சீரிஸ்லயே பிடிச்ச சீரிஸ் பிடிச்ச மாடல் இதுதான். இதானே 15 Pro Plus தான். எக்ஸ்பெக்டட் தான். தலைவன் வேற மாதிரி இருக்கான். ஏன்னா எல்லாருக்குமே வந்து என்னன்னா, இதை பார்த்தது எனக்கு அந்த இன்னர் ஃபீல் தான். எங்க ஆஃபீஸ்லலாம் காட்டினேன் இந்த மாதிரி 15 Pro Plus லான்ச் ஆயிருக்கு. என்ன ப்ரோ ஃபோன் இவ்வளோ பயங்கரமா இருக்கு அப்படின்றாங்க. பிளாஸ்டிக் ஃப்ரேம் தான். என் ஒய்ஃபுக்கு வாங்கி கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னாங்க. அவங்களுக்குலாம் தாராளமாக வாங்கி கொடுக்கலாம் அப்படின்ட்டு. ஆமா, ஏன்னா பேட்டரி லைஃப் நல்லா இருக்கும், 100 வாட் சார்ஜிங் இருக்கு. அண்ட் 7S Gen 4ஓட டிஃபரன்ஸ் நல்லா தெரியுதுங்க. டிமென்சிட்டிக்கும் அந்த ஸ்னாப் டிராகன்ல ஒரு சுப்ரீமசி சொல்லுவோம்ல, அது நல்லா தெரியுது. எங்க ஆளு டிமென்சிட்டி யூஸ் பண்ணிட்டு என்ன ஆயிடுச்சு, அவர் ஜியோ யூஸ் வரல. அது மேபி ஃபியூச்சர்ல வரக்கூடிய மோடம்ஸ் வந்து பெட்டரா இருக்கும். அது ஆக்சுவலா 8350 84 இதுலயே ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. பட் 7 சீரிஸ்ல தான் இன்னும் அந்த ஒரு பிரச்சனை இருக்கு. ஓகே, சேலஞ்சஸ் ஆல்வேஸ். சரி, ஃபர்ஸ்ட் லூசிஃபர் அப்படின்ற நண்பர் வந்து, ஹை ப்ரோ, ரீசென்ட்லி ஐ பாட் OnePlus Nord 5 1226 36,000 ரூபாய்க்கு. ஃபோன் வந்து குட்டு, நோ இஷ்யூஸ். ப்ரோ, இந்த ஃபோன் வாஸ் குட்னு போட்டிங்கன்னு நீங்கள் எனக்கு என்ன கன்ஃபியூஸ் ஆகிடுதுன்னா, இதுக்கு முன்னாடி நல்லா இருந்தது இப்போ நாசமாக போச்சுன்னு சொல்கிற மாதிரி இருக்கு. ஃபேக்ட் தானே, நமக்கு பட்டுன்னு அப்படி ஐயோ இன்னது வாசுங்கிறாரு, அடுத்த லைனே அப்போ ஐயோ ஏதோ போயிடுச்சா அப்படின்னு தான் பயம் வருது. ஓகே, எந்த இஷ்யூவும் இல்லை. பேட்டரி ஹெல்த்தும் வந்து நல்லா இருக்குதான். என்னோட யூசேஜுக்கு பார்த்தீங்கன்னா 1 டே முடியும் போது 50% ரிமைனிங் இருக்கு. நான் சோஷியல் மீடியா ஓவராக யூஸ் பண்ணுவேன் ப்ரோ. யூடியூப் ஆல்சோ யூஸிங் ஃப்ரீ டைமில். அண்ட் வீடியோ எடிட்டர் வேறு எல்லாமே நிறைய இதுக்கு ரிலேட்டடாக பார்க்க வர செய்வாராம். அண்ட் ஆல்சோ அனிமே வாட்சிங்கு நைட் டைமில் ஹோமில் இன்டர்நெட் ஆல்வேஸ் ஆனில் தான் இருக்கும். நான் தூங்கும்போது மட்டும்தான் ஆஃப் பண்ணுவேன். ப்ளூடூத் 24 ஹவர்ஸுமே ஆனில் தான் இருக்குது. லொக்கேஷன் ஆனில் தான் இருக்குது. ஃபோன் ஹை ரெசல்யூஷன் மோட்ல தான் வச்சு யூஸ் பண்ணுறேன். அதுக்கு பேட்டரி ஹெல்த் நல்லா இருக்குது ப்ரோ. ஹெவியாக யூஸ் பண்ணாலும் 2 டேஸ்க்கு பேட்டரி ஸ்டே ஆகுது. கேமராலாம் ஓகே ப்ரோ, வீடியோ எடுக்கும்போது நல்லா இருக்கு. ஃபோன் வாங்கினதும் 3 OS அப்டேட் வந்துச்சு. ஆல் அப்டேட்ஸ் பண்ணிட்டேன். ஃபோன் ஃபேக்ட்ரி ரீசெட்டும் அடிச்சிட்டேன் அண்ட் யூஸ் பண்ணேன். அண்ட் 3 to 6 months ஒன்ஸ் ஃபோன் ஃபேக்ட்ரி ரீசெட் பண்ணிட்டு தான் யூஸ் பண்ணுவேன். இதுக்கு முன்னாடி iQOO 7 வச்சிருந்தேன். அதை ரீசெட் பண்ணி அது ரீஸ்டார்ட் இஷ்யூ வந்துச்சு. அந்த ஃபோன் எந்த ப்ராப்ளமும் இல்லாம இருந்துச்சு. பட் இந்த ரீஸ்டார்ட் இஷ்யூனால தான் இந்த ஃபோன் அது ஸ்விட்ச் ஆயிருக்காரு. அந்த ஃபோன் ரெடி பண்ண முடியுமான்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் ப்ரோ. நான் பண்ண முடிஞ்சா செகண்டரி ஃபோனை அதை வச்சுக்கலான்னு இருக்கேன். ஆனா ஃபோன் 5 to 6 hours SOT வரும் ப்ரோ இப்பயும் கூட. ஆல்சோ அதுக்கு பேட்டரி சேஞ்ச் பண்ணி பார்த்தா அப்பயும் ரீஸ்டார்ட் ஆகுது. ஸோ மதர் போர்டில் தான் ஏதோ ப்ராப்ளம், அதனால தான் இந்த ஃபோனை வாங்குற மாதிரி ஆயிருச்சு. பட் பர்ச்சேசிங் திஸ் ஃபோன் வாஸ் குட் ப்ரோ. நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கு. ஸோ குட். ஸோ மொத்தம் எங்கள் ஆள் வந்து சந்தோஷமா இருக்காரு. Nord 5 வந்து 30Kல வந்து பெஸ்ட் ஓவரால் ஃபோனாக இருந்துச்சு. இப்போ 35K போயிடுச்சு. சரி விடுங்க, இப்போ 35Kல பெஸ்ட் ஓவரால் ஃபோன் அப்படிங்கிற டேகுக்கு அதுவும் ஒரு காம்படிட்டர்னு வைங்களேன். அந்த இடத்துல தான் வந்தார் விநாயக். யாரும் இல்லை பாங்க, எல்லாரும் பிரைஸ் ஏறி போயிட்டாங்க. அந்த ரேஞ்சில் தான் இருக்கிறாங்க. அந்த ரேஞ்சில் இல்லை. iQOO Neo 37,000 ரூபா. நிறைய பேர் செமையா இருக்கும். அந்த இடத்துல தான் தெரியும் அண்ணன் வேற ஏதோ மாடல் சொல்ல போறாரு போல. யாருமே இல்லை. நத்திங் ஃபோன் 3A Pro
அவன் இன்னும் 30 தான் இருக்கான். அவனும் ஏறிட்டான் 32. பட் ஆனா ஸ்டாக் இருக்கு, அங்கேயுமே ஸ்டாக் இல்ல, யாருக்குமே டெலிவரி ஆகல. அப்ப நான் இனிமே விக்கி மாதிரி சொல்லணும் தெரியுமா? யாருக்குமே டெலிவரி ஆகல ப்ரோ. அப்படியா? ஸ்டாக் இல்ல. 30,000க்கு மேல இப்போ கால்பே அன்னைக்கு சொல்லிட்டான்ல, இனிமேல் நாங்க 4A ப்ரோ தான் கான்சென்ட்ரேட் பண்ணி ப்ரொடக்ஷன் ஆரம்பிச்சிட்டோம். இது ஸ்டாக் காலி ஆச்சுன்னா அவ்வளவுதான். அப்டேட்ஸும் கிடையாதா? இல்ல ஸ்டாக் இந்த விக்கி சொல்ற மாதிரி தான் போடாதீங்க. 30,000 ரூபாய்க்கு மேல என்ன போனுங்க சூப்பரா இருக்கு, அங்கதான் வந்து விநாயக் அது சொல்லிட்டு ஓடுவானே, அந்த மாதிரி தான் சொல்லிட்டு ஓடினோம் நம்மளும். சரி, ஆனா இது எப்பயுமே நடக்கிறது தாங்க. பெரும்பாலும் எல்லா பிராண்டும் என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்டாக் ஆட்டோமேட்டிக்கா அவுட் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் இல்ல நத்திங் ஒரு சின்ன கம்பெனி ஆப்வியஸ்லி அவங்க ப்ரொடக்ஷன் வந்து பார்த்தேன் ப்ரோ. குருகிராம்ல அவங்க ஆபீஸ் பெருசா தான் இருந்தது, குட்டி கம்பெனிலாம் இல்ல. சொல்றேன் ஸ்கேல், அது சேல் நம்பர்ஸ் அத சொல்றேன். உடனே அங்க ஒரு நகைச்சுவை. அந்த ஆபீஸ்க்கு ஆப்போசிட்ல பார்த்தா சாம்சங் ஆபீஸ், அதுல இருந்து 10 மடங்கு பெருசா இருந்தது. இருந்துதான் ஆகணும். ஆனா ஊரா ப்ரோ அது நைட்டு சரி அன்னைக்கு ரிங்கு க்ளோஸ் பண்ணலன்னு சொல்லிட்டு நடக்கலான்னு வெளில போய் நடந்துட்டு இருந்தேன். 6 லேன் ரோடு குருகிராம்ல. குட்டி பசங்க ஃபெராரி ரோல்ஸ் ராய்ஸ்லாம் எடுத்துன்னு வராங்க. ஆமா, அதனாலதான் நைட்ல வந்து அடிச்சு ஆள தூக்கி காலி பண்றானுங்க. அவ்வளோ வீடியோஸ். நான் அதனாலதான் எங்க நடந்து போயிட்டு இருந்தேன்னா மேலதான் நான் ஃபுல்லா ஏன்னா கோணலா இருந்தாலும் பரவாயில்ல, நடந்தாதான் தூக்குறானுங்களே. மெயினா நடுவுல போனா கூட தூக்க மாட்டேங்கிறான், ஓரமா போறவங்க தான் அடிச்சு தூக்குறானுங்க. நான் அப்படியே அந்த பேவ்மெண்ட் மேல ஆள் நடக்கிறதுக்கு இடம் விட்டு வச்சிருக்காங்க, அதுல மரம் வர நட்டுருக்கானுங்க. மரத்துக்கு அந்த பக்கம் நடக்கிறேன். ஆமா, ரோட்ல நடந்தாதானடா என்ன செய்வீங்க, நான் வரலடா அந்த விளையாட்டுக்கு. வீடியோ எல்லாம் கண்ணு முன்னாடி வந்துட்டு போகுது இல்ல. இதுல வேற என்னடானா இதே மாதிரி அதுக்கு முந்தின நாள் நைட் ஒரு ரிங்கு க்ளோஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு டெல்லியில வெளில நடந்துட்டு இருக்கேன். மணி வந்து அப்ப என்ன ஆகுதுன்னா 11:30 மணி ஆகுது. சரியான டிராபிக், சாட்டர்டே செம்ம டிராபிக், ரோடு ஃபுல்லா. AK-47 அவ்வளவு பேர் வெளில போட்டு டேய் வழங்கப்பட இங்க இருக்கு கன்னு வச்சு வழங்க போடும் அப்படின்றாங்க. ஐயோ வச்சு டேய் என்னடா இது வழங்க போட, அவன் டிரைவரு அப்படிங்கிறான். டேய் அவன் கன் வச்சிருக்கான்டா அப்படின்னு. சாதாரணங்க நாங்க வாழ்றதே அதெல்லாம். எத்தனை பேர் தெரியுமா ப்ரோ, அந்த ஒரு ரோட்ல மட்டும் நான் ஒரு 20-30 பேரை பாக்குறேன்னு வைங்க, எல்லார் கையிலயும் AK-47. ஓகே நைஸ், அப்படிதான் இருந்தது எனக்கு. என்ன டிராபிக் தெரியுமாண்ணா டைம், நான் அதை கிளிப் எடுத்து வச்சிருக்கேன். ஏன்னா அது அவங்க பார்ட்டி பயங்கரம் பண்ணுவாங்க ப்ரோ வீக்கெண்ட்ஸ்ல வந்து, அவங்க ஸ்ட்ரெஸ் ரிலீஃப். அது இங்கே பார்த்தேன் குருகிராம்ல நடந்தது வந்து சண்டே அன்னைக்கு நைட்டு நடக்க போயிருந்தேன். 1 கிலோமீட்டருக்கு ஒன்ஸ் ஒரு பப்பு. ஆமா பயங்கரமா இருக்கும் அங்கெல்லாம், வேற லெவல் ஸ்பெண்டிங் வந்து பயங்கராங்க. இதை ஒரு டைம் வந்து எப்படின்னா நிறைய பேர் நகைச்சுவையா சொல்லுவாங்க. தென்கட்சி கோ சுவாமிநாதன் எவ்வளவு பேருக்கு தெரியும், அவரெல்லாம் சில சமயங்கள்ல ஸ்டேஜ்ல பேசும்போதெல்லாம் சொல்லுவாங்க எப்படின்னா மேல்நாட்டு கலாச்சாரம் அப்படின்னும் போது, அதுவும் அவர் வந்து அதுக்காக மேரேஜ் லைஃப் அதை பத்திலாம் சொல்லல, இந்த எக்ஸ்பெண்டிச்சர் ஆஸ்பெக்ட்ல சொல்றாரு. அதாவது எப்படி எக்ஸ்பென்ஸ் ஹேண்டில் பண்றாங்க. 5 days நல்லா ஏர்ன் பண்ணுவாங்க, நல்லா வேலை பார்ப்பாங்க, அதுக்கு ஓபி அடிக்க மாட்டாங்க. 5 days நல்லா வேலை பார்ப்பாங்க, சம்பாதிப்பாங்க, வீக்கெண்ட்ல செலவு பண்ணுவாங்க. திரும்ப 5 days நல்லா வேலை பார்ப்பாங்க, சம்பாதிப்பாங்க, வீக்கெண்ட்ல செலவு பண்ணுவாங்க. இதுதான் அவங்களோட ரொட்டீன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி பழைய ஆளுங்கெல்லாம் வந்து சொல்லும் போது அவங்களோட லைஃப் இப்படிதான் இருக்கும். பட் இப்போ அவங்க ஊர் லைஃபே வேற மாதிரி இருக்கு, அது வேற விஷயம். அவங்க நமக்கு ரெஃபர் பண்றது எந்த டைம்னா ஒரு 1980 1990 அவங்க ரெஃபர் பண்றாங்க. யூஎஸ்ல அப்பயே அப்ப இருந்திருக்காங்க, வீக் டே ஃபுல்லா நல்லா சம்பாதிச்சு வீக்கெண்ட்ல வந்து சாட்டர்டே சண்டே லீவ் இல்ல, அதை என்ஜாய் பண்ணுவாங்கன்னா அதுக்காக நம்ம உடனே வந்துட்டு பப்பு போவாங்க, சரக்கு அடிப்பாங்க, அப்படி இல்ல. அது ஒரு கேங் பண்ணுவோம். ஆனா அப்பயும் யூஎஸ்ல வந்து ஒரு ட்ரெண்ட் எப்படி இருந்ததுன்னு பாத்தீங்கன்னா ஃபேமிலி அவுட்டிங்னு போவாங்க. அந்த வீக்கெண்டு வெளில போய் எங்க குக் பண்ணி சாப்பிடுறது, பார்பிக்யூ ஃபேமிலிலே பேக் அந்த பின்னாடி அந்த கார்டன் வச்சிருப்பாங்க, அதுல அந்த மாதிரிலாம் ஏதாவது பண்ணுவாங்க. எல்லார் வீட்லயும் மெஷின் வேற வச்சிருப்பாங்க வெளியிலேயே, அந்த பார்பிக்யூ மெஷின் வீட்லயே சமைச்சு இப்போ சாப்பிடுவாங்க. இப்போ இன்டர்நெட் கலாச்சாரத்துல இப்பெல்லாம் வந்து ஏதாவது பண்ணலாம்னு நினைச்சா மிஷின் எடுத்து யாரோ மாத்தி அடிச்சு அவிச்சுக்கிட்டாங்கன்னு அவங்க ஊரை சொல்ல, நம்ம ஊர் சொல், அது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிட்டு இங்க வந்துட்டு என்ன ஆயிடும்னா, என்ன பத்தியே பேசிட்டியா நீ இந்த வெடிச்சணும் இங்க அப்படிதான் இருக்கும். ரைட்டுங்க. அடுத்து தாமரை கண்ணன் அப்படிங்கிற நண்பர் வந்து OnePlus 13R யூசர் ரிவ்யூ. ப்ரீவியஸா வந்து X7 Pro யூஸ் பண்ணியிருக்காரு. போக்கோ 13R வந்து டிஸ்பிளே மாசா இருக்கு, பேட்டரி லைஃப் வந்து 10 hours SOT வருது, பர்ஃபார்மன்ஸ்ல கிங், பட்டர் ஸ்மூத், ஹாப்டிக் கார்ட் லெவலு, பில்டு வேற லெவல் ப்ரோ, ஐம் சாட்டிஸ்ஃபைட் நவ். கேமரா மெயின் சென்சார் மாசா இருக்கு, 2xல சூப்பரா இருக்கு. மொத்தம் அவர் வந்து ஹாப்பியா இருக்காரு. X7 Proல இருந்து இங்க லேண்ட் ஆகும்போது அவருக்கு ஃபர்ஸ்ட் என்ன கிடைக்குதுன்னா 8 Gen 3 கிடைக்குது. LTPO பேனல், ஓவரால் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் பார்க்கும்போது கலர் வைஸ் வந்து கொஞ்சம் ஸ்மூத்தா வேற இருக்கும். ஸோ அதெல்லாம் அவருக்கு பாசிட்டிவா அமைஞ்சிருக்கு, என்ஜாய் பண்றாரு. X7 Proல கேமரா மட்டும் தான் அதுல மைனஸ், மற்றபடி இது எல்லாமே சூப்பர். இதுல வந்து மெயின் சென்சார் நல்லா இருக்கும் 13Rல, சூப்பர். ஸோ அவர் ஹாப்பி. அடுத்து கிறிஸ் கீக் சார் அப்படிங்கிறவர் வந்து கிராட்டோஸ் சார்ஜர் தான் ப்ரோ யூஸ் பண்றேன், 45 வாட் S25 அல்ட்ராக்கு. S24 அல்ட்ராக்கு நல்லா இருக்கு ப்ரோ, 1 இயரா யூஸ் பண்றேன் ப்ரோ. பேட்டரி பர்சன்டேஜ் கூட இப்போ 98. ஒரு வருஷம் ஃபுல்லா அடிச்சு நொறுக்கியும். கிராட்டோஸ் வந்து எனக்கு ஆக்சுவலா அந்த பிராண்ட் பத்தி பெருசா அவேர்னஸ் இல்லைங்க. ஆனா பார்த்தா கடைசியில சென்னைன்னு போட்டு ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்காங்க. கிருகிருன்னு இருக்கு. இவனுங்களாம் யாருன்னே எனக்கு தெரியல. ஸ்லீப்பர்ஸ் இல்லடா நீங்க, ஜெப்ரானிக்ஸ், இந்த போட்ரானிக்ஸ் எல்லாம் யாருன்னு பார்த்தா சென்னைன்னு போட்டு வச்சிருக்கானுங்க.
அதுவே ஆச்சரியமா இருக்கு. சரி, முத்துக்குமரன் அப்படிங்கிற நண்பர் வந்து ஹாய் சிவப்ரோ, டிஏகேஜி ப்ரோ, உங்களோட பிக் ஃபேன். நான் இந்த இம்பல்ஸ் ப்ரோ நெக் ஒரு 2 months நெக் பேண்டா ப்ரோ ஆமா முன்னாடி தான் வாங்கினேன். நாட் ஃபார் மியூசிக் பர்பஸ். ஆன்லைன் கிளாஸ் பார்க்க கோடிங் படிக்க வாங்கினேன் ப்ரோ. 270க்கு 270க்கா? கிராட்டோஸோட தான் இம்பல்ஸ் ப்ரோ. அதான் 270க்கு வாங்கியிருக்காரு அவரு. நீங்க தான் சொல்லிட்டு இருந்தீங்களே 300 ரூபாய்க்கு இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தேன். 300 ரூபாய்க்கு. ஓகே, டெய்லி 1 to 2 hours படிப்பேன் ப்ரோ, ஒன்லி வோக்கல்ஸ், ஸோ நோ ப்ராப்ளம். அப்பப்போ யூடியூப்ல சாங் பார்ப்பேன். அங்கே தான் வெடிகுண்டு ஒன்று பார்த்தேன். என்னன்னா யூடியூப்ல ஒரு சாங் ப்ரெஸ் பண்ணால் 10 secondsக்கு ஆட் வரும். ஆனால் நெக் பேண்டில் 8 seconds ஆனோடனே நானும் நெக் பேண்ட் கேக்குமா? அதாவது நெக் பேண்ட்ல 8 secondsக்கு ஒண்ணுமே கேட்காது. ஆமா நானும் நெக் பேண்ட் போயிடுதுன்னு விட்டுட்டேன். அதாவது விட்டுட்டேன். ஆனா ஆஃப்டர் 8 secondsக்கு அப்புறமா தான் ஆடியோவே கேட்கும். ஆட் முடிஞ்சிருமா, அதனால அவர் ஜாலியா இருக்காங்க. இதனால என்ன பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா யூடியூப் ஆட் மியூட்டடாவே இருக்கும். எப்போ சாங் ஸ்டார்ட் ஆகுதோ அப்போ கரெக்டாக நெக் பேண்ட்ல ஆடியோ வரும். இது வேற மாதிரி இருக்கே ப்ரோ. அப்படி பார்த்தா உங்களுக்கு பாட்டும் லேட் ஆகணும்ல. இம்பல்ஸ் ப்ரோ. ஓகே, ஆடியோ குவாலிட்டி ரொம்ப மட்டமாக இருந்துச்சு ப்ரோ. ஸோ லேப்பில் யூஸ் பண்ணுவேன். எஸ்பிசி கோடக் தான். சரி, நான் ஒரு EQ இன்ஸ்டால் பண்ண கொஞ்சம் பட்டி டிங்கரிங் மாதிரி பார்த்துருக்காரு எங்க ஆளு. பேஸ் ஆல்சோ குட்டு, கொஞ்சம் மட்டியாக இருக்கு, இருந்தாலும் குட்டு தான். நான் டிவிலையும் யூஸ் பண்ணுவேன் ப்ரோ, எல்லாத்துலேயுமே. அதாவது ஒரே இம்பல்ஸ் தான். 200 ரூபாயை நாங்கள் ஃபுல்லாக ட்ரெயின் பண்ணுறோம். இங்கே இருங்க, யூஸ் பண்ணுவேன் ப்ரோ. டிவியில் லேக் இல்லாமல் ப்ளே ஆகுது. அது எப்படின்னே தெரில. நான் அழந்து போயிட்டேன். பேட்டரி 1 வீக்குக்கு ஒரு வாட்டி தான் சார்ஜ் போடுறேன். குட்டு தான் ப்ரோ. இது மெயினாக ஸ்டடி பர்பஸ்க்காக தான் நான் வாங்கினேன், ஃபார் மியூசிக். ஓ, நம்மளுக்கு வாங்கியிருக்காரா ஸ்னோக்கி? ஆமாம். ப்ளஸ் கேசி காஸ்டார் ப்ரோ. ஓகே ஓகே, ஹர்மன் டார்கெட் இம்ப்ரூவ்டு பேஸ் எடிஷனா? சூப்பர் ப்ரோ. இது வச்சிருக்காப்லையா? ஐஎம் கான்செப்ட் கார்ட்டில் தான் வாங்கினேன். டேக் வந்து ஹெட்ஃபோன்ஸ் ஒன்றில் வாங்கினேன். கேபிள் 8 core மாற்றிட்டேன். 5Kக்கு பெஸ்ட் ஆடியோ குவாலிட்டி ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஆடியோ கலர் ஸ்பார்க் தான் வாங்கினேன். அந்த 1Kக்கு டேக் நம்மகிட்ட இருக்கே அதுதான். ஆமாம். அப்புறம் இருந்தாலும் ஒயிட் நாய்ஸ் இருந்துச்சு, அதனால நான் கொஞ்ச நாளுக்கு அப்புறமா ஹெட்ஃபோன்ஸ் ஒன்றில் ஃபியோவோட ஸ்னோக்கி டைனி ஏன் பியா லான்ச் பண்ணாங்க. அதில் டைனி ஏ பிடிக்கல, ஸோ டைனி பி வாங்கினேன். டைனி ஏ எப்படி இருக்கும்? அதில் யூஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஆடியோ குவாலிட்டி வேற லெவலாக இருந்துச்சு ப்ரோ. வைடா பேஸ் பஞ்சியாக இருக்கு. எல்லாரும் ஐஎம் மியூசிக்காக ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஆனால் எனக்கு மூவி பார்க்க செமையாக இருந்துச்சு. ஐ ப்ரிஃபர் ஐஎம் ஃபார் போத். தமிழில் நீங்கள் 2-3 பேர் தான் ஐஎம் பற்றி பேசுகிறீங்க. ஐஎம் பற்றி நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. வெளியே நான் ஐஎம்ல எடுத்த என்ன டிஃப்ரெண்ட்டாக பார்க்குறாங்க. யாரா இவன் என்னமோ மாற்றான்னு நினைக்கிறாங்க. ஐஎம் இது ப்ரோ, டைனி ஏ டைனி பினா இது. ஓ, இந்த இது நல்லா இருக்கு. அதான் இது டைப் சி டாங்கிள் மாதிரிங்க. ஆமா. நம்ம ஸ்னோஸ்கி என்னன்னு பாருங்க. நீங்க வாங்குன நம்மளோட வந்து இது ரெட்ரோ மினி, ரெட்ரோ நானோ வரும். அதுலயே உங்களுக்கு சரி, ரெட்ரோ நானோ உங்களுக்கு எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. நான் தான் எல்லாம் அது என்னது? இது வந்து ஃபைல்ஸ் இன்ஸ்டால் பண்ணி நம்ம பண்றது. இது வந்து ப்ளூடூத் இது கிடையாது. ரெட்ரோ மினி எக்கோன்னு வரும் அது. அதுனா இது வந்து அந்த ஃபிளாக் ஃபைல்ஸ்லாம் இன்ஸ்டால் பண்ணுவோம்ல. ஆமா, அது ஸ்டோரேஜோட வருது. இதுல மெமரி கார்டெலாம் போட்டுக்கலாம். இந்த மாடல் நிறைய பேர் வாங்கியிருக்காங்க. எனக்கு தனியாக வேணும், ஃபோனோட கனெக்ட் பண்ண வேணாம் அப்படின்ட்டு. இதுலேயே பாட்டெல்லாம் ஏற்றிட்டு கேசட் மாதிரியே இருக்கும் பாருங்க. அதான் உங்களுக்கு மெமரி கார்டு போட்டுக்கலாம் இங்கே. இது நல்லா இருக்கு, க்யூட்டாக இருக்கு. இது க்யூட்டாக இருக்கும். அதே ஷேப் தான் ப்ரோ, இவ்வளோ தான் இருக்கும். அதுவும் இதுலேயும். ஆனால் இதில் ப்ளூடூத் கிடையாதுல்ல? தெரில, எனக்கு தெரிஞ்சு இல்லைன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு கேசட் மாதிரியே வந்துடும் பார்க்க. போட்டிருப்போனே. எனக்கு இதில் என்ன மேட்டர்னா ப்ரோ, எனக்கும் இதெல்லாம் ஹாப்பி தான் யூஸ் பண்ணுறதுக்கு. ஆனால் நான் தெருவுக்கு போவேனா, சைக்கிளில் தெருவுக்கு போகும்போது ஒரேடியாக அனுப்பிடுவாங்கல்ல, ஒன்றுமே கேட்காது வெளியில். இல்லை, இது வந்து ஸ்டாண்டர்ட் ஒன் ப்ரோ. ப்ளூடூத்தில் கனெக்டாகவும் போட்டிருக்கான், வித்தவுட் காம்ப்ரமைசிங். ரெண்டுமே இருக்குமோ எனக்கு தெரிஞ்சு. வாவ் ஃப்ளாக்கு எல்லாமே சப்போர்ட் ஆகுது. சரி, என்னமோ சொல்கிறான். நான் முயற்சி பண்ணுறேன், இது வாங்க முடிஞ்சால் வாங்குறேன். ஸோ மெமரி கார்டும் ஆனால் போடலாம் இதில். அதான் ஹைலைட். அது ஏன்னா இதில் தானே ஃபைல் சேர்த்த முடியும்ல, ஃப்ளாக் சாங்ஸு டேரக்டா. எஸ், ஹை குவாலிட்டியில் என்ஜாய் பண்ணு அப்படிங்கிற. நீங்கள் ஃபோனில் கனெக்ட் பண்ணாமல் இதில் கூட அப்படியே தனியாக யூஸ் பண்ணிக்கலாம். உங்கள் பென்ட்ரைவே நானும் காப்பி பண்ணல. அதில் இருக்கிற ஃபைல்லாம் இப்போ டேரெக்டாக இதில் போட்டு அப்படியே அப்படி பண்ணிக்கலாம். கரெக்ட். சரி, நல்ல விஷயந்தான். மொத்தம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கிறத பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்குது. எனக்கு ஐஎம் ஒரு அடிக்ஷன் மாதிரி ஆகுது ப்ரோ. நெக்ஸ்ட் நான் அப்கிரேட் பண்ணலான்னு பார்த்துட்டு இருக்கேன். எவ்வளோக்கு அது குவாலிட்டிக்காக இல்லையா? நல்லா இருக்குது குவாலிட்டி. கண்டினியூ த ஒர்க் ப்ரோஸு அண்ட் சிவா ப்ரோ, ஐ நீட் ஒன் காம்போ. விக்கி ப்ரோ, காமேஷ் ப்ரோ, 4 பேரும் சேர்ந்து ஒரு வீடியோ பார்க்கணும். நல்லா தான் இருக்கும். 4 பேரும் சேர்ந்து ஏதாவது வீடியோ பார்க்கலாம். வேணா நெட்ரிகன் படம் பார்க்கணுமா? என்ன ப்ரோ? கரெக்டு தான். நான் சொன்னது ரஜினி நடித்த நெட்ரிகன்.
நல்ல இளையராஜா பிஜிஎம் போட்டு பிரிச்சிருப்பாரு, சூப்பரா இருக்கும். ஓகே. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மீரான் மைதீன், ஓப்போல X9 கேமரா அல்ட்டியா இருக்கு, பேட்டரி பேக்கப் சூப்பர், பிஜிஎம் கேமிங் ஆடுவார் போல, பட் அதுக்கு ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன்றாரா? நாட் ரெக்கமெண்ட், போட்டோகிராஃபி வீடியோகிராஃபிக்கு சூப்பர். கேமிங்க்கு வந்து நான் இன்னொன்னு சொல்லணும், ரீசெண்டா ஒரு மேட்டர் பத்தி கேட்டேன், யாருக்குமே கிளாரிட்டி புரிய மாட்டேங்குது. நம்மள வந்து கல்ல கொண்டு அடிச்சு இந்த கலீலியோ எல்லாம் சொல்லுவாங்க தெரியுமா, ஒரு காலத்துல வந்து எல்லாரும் சொல்லுவாங்க அரிஸ்டாட்டில் இவங்க எல்லாம் வந்து ஏதாவது பெருசா பேசுனாங்கன்னா அந்த அளவுக்கு மேத கிடையாது நானு தான். ஆனா அந்த மாதிரி ஏதாவது வித்தியாசமா சொல்லும் போது என்ன மக்களுக்கு அது புரியாதுல்ல, எல்லாரும் ஏதாவது லூஸ் வளருதுன்னு கல்ல கொண்டு அடிச்சிருவாங்க. அந்த மாதிரி தான் இப்ப என்ன இருந்ததுன்னா, நான் யோசிச்சேன் என்னடா இது விவோலயும் ஷாமிலையும் மட்டும் கேமரா யூஸ் பண்ணா பேட்டரி வேகமா ட்ரெயின் ஆகுது, ஓப்போல ட்ரெயினே ஆக மாட்டேங்குது. ஏன்னு பார்த்தா அப்புறமா தான் தெரியுது, ஓப்போல வந்து கேமரா எல்லாம் மாசா இருக்கு, 4 சென்சார் வந்துருது, மூவிங் லென்ஸே இல்லையே, எல்லாமே ஃபிக்ஸட் லென்ஸ் ஆச்சு. விவோலையும் ஷாமிலையும் பாக்குறேன் ஃப்ளோட்டிங் லென்ஸ், ஃப்ளோட்டிங் செட் எல்லாம் போட்டு உள்ள எல்லாம் நகர்ந்துகிட்டு இருக்கு, அங்கிட்டு இங்கிட்ட கிட்டு. அப்ப என்ன ஆகும், அதெல்லாம் மூவ் ஆகணும்னு எப்படி ரொம்ப காத்துலயே மூவ் ஆகும், கரண்ட் வேணாம் அதுக்கு. இப்ப 17 அல்ட்ரா எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவன் சொல்றான்ல கன்டினியூஸ் ஃபோக்கஸ்னு, அப்ப கன்டினியூஸா வந்து என்ன ஆகணும்னா லென்ஸ் உள்ள மூவ் ஆகணும்ல, அதுக்கு என்ன கொடுக்கணும், கரண்ட் தான் கொடுக்கணும். கரண்ட் ஒரு பேட்டரியில இருந்து தான் வரும். அப்போ இது நான் எப்படி சொல்லியிருந்தேன்னா ஒரு சிலர் கூட சந்தேகம் வரும், அப்ப நான் போன்ல வந்து நான் அப்படி மாத்தி ஃபோக்கஸ் பண்ணலன்னா அப்ப எனக்கு பிரச்சனை இல்லை தானே ப்ரோ? கரெக்ட் தான். ஆனா ஃபோக்கல் லென்த்துக்கு அது என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, நான் கிட்ட கொண்டாந்தேன்னா ஆட்டோமேட்டிக்கா லென்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணுது, அப்போ அட்ஜஸ்ட் ஆக தான் செய்யும், ஃபோக்கஸ் பண்றதுக்காக அட்ஜஸ்ட் பண்ணுது. இதெல்லாம் என்ன ப்ரோ பண்ண முடியும்? அப்போ அதான் யோசிச்சேன், என்னடா இது நானும் பாக்குறேன் விவோலையும் ஷாமிலையும் மட்டும் வெளியில எடுத்துட்டு போய் யூஸ் பண்ணா பேட்டரி ட்ரெயின் ஆகுது, ஓப்போல அந்த அளவுக்கு கேமரால, அதாவது ஓப்போல எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா எப்பயுமே இப்போ 1/3 ஆஃப் த பேட்டரி இதுல மிச்சம் இருக்கும், அப்போ செத்தே போயிடும் அதுக்கெல்லாம். தலைவன் வந்து 33% இருக்கான் அப்படின்னும் போது அதெல்லாம் 10% கீழே போயிடும் ரெண்டு போனும். அப்போ யோசிச்சுட்டே இருந்தேன், என்ன ஏன் இவ்வளோ வித்தியாசம் வருது அப்படின்னும் போது தான் அப்புறம் ஸ்ட்ரைக் ஆச்சு, கரெக்டு அவங்க இதுலலாம் உள்ள வந்து லென்ஸ் வந்து ஃப்ளோட்டிங் அது இதுன்னு மூவ் ஆகுது, சும்மாவே சத்தம் வந்துகிட்டே இருக்கும் ப்ரோ, அப்படிலாம் வரும், சத்தம் வரும் கரெக்ட். ஆனா ஓப்போ வந்து அமைதியா எடுத்துக்கிட்டு இருக்கும், அமைதியா அவன் பாட்டு சக்கு 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 சக்கு. அதுவும் X8 அல்ட்ராலாம் கிரேசி, இப்போ X9 அல்ட்ரானும் எந்த அளவுக்கு இருக்க போதும். ஆமா, ரிக் ஃபிளேர் பரவாயில்ல, WWE பெஸ்ட் வேல்யூ ஃபார் மணி மொபைல் 14K 6GB 128GB வேரியன்ட், பாட் ஆன் ரிபப்ளிக் டே சேல். ஓகே, அதுவும் அப்பாவுக்காக பெஸ்ட் டிஸ்பிளே எல்சிடி பேனல் தான், டியூவல் ஸ்பீக்கர்ஸ் வேற, மேசிவ் பேட்டரி, 2 டேஸ்க்கு ஒரு நாள் தான் சார்ஜ் பண்றாங்க போல நார்மல் யூஸரு. மீடியா சென்ட்ரிக்காக வாங்குறதா இருந்தால் கண்டிப்பாக அதை கன்சிடர் பண்ணலாம். ரியல்மி யூசிங் சேம் ப்ராசஸர் ஃபார் P4 அண்ட் P4 பவர். இத்தனைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா காஸ்ட்டில் டிஃப்ரென்ஸ் இருந்தாலும் உங்களுக்கு கிட்டத்தட்ட சேம் ப்ராசஸர் அண்ட் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குங்கிறத வந்து ஹைலைட் பண்ணுறாரு நண்பர். ஓகே மாஸ். அடுத்து விஸ்வநாத் அப்படிங்கிற நண்பர் வந்து இவர்கிட்ட வந்து மோட்டோ எட்ஜி 60 ஃபியூஷன் இருக்கான், தம்பி கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன், ஆல்ரெடி ஃப்ரெண்டு கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன். ஐ டோல்ட் ஹிம் CPU ப்ராப்ளமு விச் டு ஹிஸ் ஃபோன் CPU போயிடுச்சா, கோஃபிக்ஸில் 2500 கொடுத்து சரி பண்ணியிருக்கேன், they told 2 months தான் தாங்கும்னு, சர்வீஸ் சென்டர் told 4500, ஆல்சோ 80% சக்ஸஸ் ரேட், ஐ ஃபெல்ட் பேட். ஓ, இது வந்து என்ன மோட்டோலாக் சொல்றாரா, எட்ஜி 60 ஃபியூஷன்ல வந்து அப்போ CPU ரீபாலிங் இஷ்யூ இருக்கா? ஆமா, கொடுமை தான், நம்பி வாங்கி இப்போ இந்த மாதிரி ஆயிடுச்சு, நான் சொல்லி வாங்கி இந்த மாதிரி ஆயிடுச்சு. கைப்புள்ள ஐ எம் யூசிங் MacBook Air M2 826. ஆஃப்டர் த லிக்விட் கிளாஸ் UI அப்டேட் ஐ ஃபோர்ஸ்டு some UI bugs. Oh, I faced some UI bugs. நான் வந்து இன்னும் அப்டேட் பண்ணவே இல்லை. பண்ணாதீங்க, அதில் ஏதோ போட்டிருக்காங்க பாருங்க. ஆப்ஸ் ஆர் லோடிங் இன்சைட் ஆப் லான்ச்சர், சம் ஐகான்ஸ் ஆர் நாட் விசிபிளா. அந்த ஐஃபோனில் காட்டிட்டு இருந்தாங்களா எல்லாருக்கும் எம்டியா இருந்துச்சு, அந்த இடத்துல ஐகான் இருந்து அது எம்டியா இருந்துச்சு. Then I turned on reduced transparency and the issues were fixed immediately. I also noticed that when transparency is on, it uses more RAM. After reducing transparency, RAM usage became lower. குறிப்பு ஜிபி அடிச்சு நவுத்திட்டு. That options available inside settings accessibility display. சோ இது யாருக்காச்சும் இந்த மாதிரி பிரச்சனை நீங்க ஃபேஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த இதை யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு போடுறாங்க. RAM ஃபுல்லா வெளிய புடிச்சு தள்ளிடுவாங்கன்றாங்க. ஜிபியும் நம்ம எடுத்துக்காரு ஃபுல்லா. என்னது? இல்ல 15R feels compact-ஆ? ஐகோ 15R கொஞ்சம் சின்ன மாடல் தானே, அதனால அவன் ஈவென்ட் போயிட்டு வந்தால அதனால ஆடிட்டு இருக்கான். அது 6.57 இன்ச் நினைக்கிறேன். எஸ் 6.5. while holding comparing to F7. டேய் F7 ஸ்லேட்டடா. அட சரத்து F7 டேப்லெட் அது இன்னும் கரெக்ட் தான். ஷட்டர் ஸ்பீட் அண்ட் ப்ராசஸிங் வந்து கொஞ்சம் ஸ்லோவா இருக்கு, அதாவது F7 கம்பேர் பண்ணா. ஓகே, பட் ப்ராசஸிங் வந்து ஒர்த்தா தான் இருக்கு. அவுட்டோர் கேமரா யூசேஜ் வந்து ஒரு 2 ஹவர்ஸ்க்கு கேமரா ஆப் க்ளோஸே ஆகல யூஸ் பண்ணிட்டே இருந்தாலும். விவோ T2ல வந்து விவோட T2ல ஃபண்டச் OS யூஸ் பண்ணிருக்கேன் ப்ரோ. இப்போ இருக்கிற ஆரிஜின் OS ஒர்த்து. ஸோ நம்மளால வந்து அப்போ அதை யூஸ் பண்ணி பார்த்துட்டோம், விமர்சனத்தை சொல்றோம். ஏன்னா ஒரு ஈவெண்ட் போயிட்டு இருந்தான் அந்த கோயம்புத்தூர்ல, அதனால சொன்னோம் F7ஓட கம்பேர் பண்ணி போட்டுருந்தோம்.
ஆதி என்ன சொல்லியிருக்காப்லனா ஐ காட் அண்ட் ஓப்போ 15R வித் எக்ஸ்சேஞ்ச் போனஸ் ஃபார் நாட் சி டு லைட் 8.5K ஸ்டூடெண்ட் ஆஃபர்ல ஒரு 1000. OnePlus ப்ரோ எங்க ப்ரோ ஓப்போ 15Rன்றீங்க? அநியாயம் இதெல்லாம். ஏன் இல்லையா? இல்ல நான் ஒத்துக்க மாட்டேன் ப்ரோ. ஓப்போ 16 Pro Plus இருக்கு ப்ரோ, 50,000 ரூபா ப்ரோ. இப்போ இல்லையா? இப்போ அது Realme 16 Pro Plus. 3 வீடியோ முன்னாடி இப்பதான் நம்ம சொல்லியிருக்கோம் எல்லாமே ஒரே பிராண்டுனா. அப்புறம் அப்படினாலும் பேரோட சொல்லுங்க, மக்கள் கன்ஃபியூஸ் ஆயிருவாங்கல்ல. இப்போ ஓப்போ 15R போய் தேடினா வராது இல்ல, என்ன பண்றது? வந்துருதே. தேடி பார்த்தா சமஜோக்கா இருக்குமா? வந்துருவோம். கண்ணு தெரியுமா தெரியும், படிக்க தெரிஞ்சா படிச்சு பாருங்க பாருங்க, நீ நம்ப மாட்டீங்க. ஓப்போ 15R எப்படி வருதுன்னு மட்டும் பாருங்க. இப்போ OnePlus 15Rன்னு வருமா? அந்த சைட்டே கிராஷ் இல்ல, நெட் அதெல்லாம் கிடையாது. ஃபர்ஸ்ட் அது போய் வைஃபை போயிட்டு இப்பதான் 5G வருது ப்ரோ. கிடையாது, முடிஞ்சு. இது பாருங்க திரும்பியும் கருமா அது வந்துச்சு. இங்க இருங்க அடி கரெக்டா தான் நம்ப மாட்டேன். இங்க இருங்க சஜஷன் கூட இல்ல மேல. டு யூ மீன் 15R ஏசி எடிஷன் அப்படின்னு வருது. இல்ல மேல இங்க வருங்க மேல ஒரு சஜஷன் கூட இல்ல. சரி ஓகே, பட் என்ன சொல்றாங்க இப்போ ஓப்போ 16 Pro Plus டைப் பண்ணிட்டு மாடுது. அப்ப இனிமே வந்து எப்படி பேசணும் தெரியுமா? ஓப்போ OnePlus 15R, ஓப்போ Realme 16 Pro Plus. கரெக்ட் தானே? ஓ Realme, ஓ OnePlus அப்படிதான் பண்ணணும். சரி, ஒரு டைம்ல வந்து ஓபி அப்படின்னா ஓவர் பவர்டு OnePlus சொல்லுவோம். இப்பலாம் நான் கரெக்டா தான் சொல்லியிருக்கேன். ஓபி மீன்ஸ் ஓப்போ. ப்ரோ இங்க பாருங்க ப்ரோ, இந்த இடத்துல மிரர் வச்சா அப்படி இருக்கும். ஓபி பிஓ அப்படின்னு தெரியும். ஆமா இருக்கு பாருங்க, ஓப்போ 15Rங்க. சரி நீங்க கரெக்டா தான் படிச்சீங்க, விட்டுங்க. தங்கப்ப தெரியாம சொல்லிட்டாங்க, அது இவ்வளவு எக்ஸ்பிளனேஷனா? Got it for 38.5K. Also got என்னது இது? சரி இது நீங்களே படிச்சிருங்க. அது எனக்கு என்ன டால்னே தெரியாது. யுனா கலெக்ஷன் டால்னா என்னது? அது அந்த ப்ரீ புக் பண்ண ஏதாச்சும் கிஃப்ட் மாதிரி தருவாங்க. OnePlusல டால்ஸ்லாம் விற்பானுங்களா, அது ஏதோ ஒரு பொம்மை மாதிரி இருக்கும் ப்ரோ. நாய் இருக்குமே. நாய் இல்ல ப்ரோ, அது ஒரு மாதிரி டிஃப்ரெண்டான ஒரு டாய்ஸ். அது இந்த OnePlusோட சிக்னேச்சர் டாய் மாதிரி. அது பரவாயில்ல, அது ஃப்ரீயா கொடுத்துருக்காங்களா. ஓப்போ டாய் அது தனியா வேற 2000 சம்திங் நினைக்கிறேன். சரி விடுங்க, ஓப்போ ஃபோன் வாங்கினாலே அப்படிதான். ஓகே, திஸ் ஃபோன் இஸ் பர்ஃபார்மன்ஸ் பீஸ்ட். Antutuல பாத்தீங்கன்னா 3.15 மில்லியன் ஸ்கோர் வருது. கேமரா ஆல்சோ நாட் டூ பேடு, என்னோட யூசேஜுக்கு எனஃப். பேட்டரி வந்து அனதர் மான்ஸ்டரு. பைபாஸ் சார்ஜிங்கு பிஜிஎம்ஐலாம் விளையாடும்போது பக்காவா இருக்கு. 160 FPS இஸ் வெரி ஸ்டேபிள் அண்ட் ஃப்ளூயிட். சாட்டிஸ்ஃபைட் ஃபார் திஸ் பிரைஸ் அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டிருக்காரு. சரி 165 FPSலாம் பிஜிஎம்ஐக்கு வருதா? பிஜிஎம்ஐ கால் ஆஃப் டியூட்டிக்கும் வந்திருக்குது. அப்படியா? பிஜிஎம்ஐல வருது 165 FPS. ஆமா. அப்ப எவ்வளவு ஸ்மூத்தா இருக்கும். சில கேம்ஸ்க்கு மட்டும் வருது. இல்ல அப்ப எவ்வளவு ஸ்மூத்தா இருக்கும். பயங்கரமா இருக்கும் ப்ரோ. நிறைய பேர் 120 FPS அது உங்களுக்கு அட்வான்டேஜ் கொடுக்கும் ப்ரோ. நீங்க லாங் ரேஞ்சில விளையாடுறதுக்கு உங்களுக்கு அந்த ப்ராசஸிங், அந்த டச் ரெஸ்பான்ஸ் எல்லாமே கேமிங்க்கு சூப்பர் தான் ஆக்சுவலா. பரவாயில்ல. அடுத்து மோஹித் என்ன சொல்லியிருக்காருன்னா, சிவா ப்ரோ ஐ எம் யூசிங் OnePlus Nord CE5 6 மாசமா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஃபோன் வாஸ் வெரி ஹீட்டிங்கா. 5G நெட்வொர்க் இஷ்யூ வேற. ஐ எம் யூசிங் Jio 4G. அப்பனா ஓகே. 5G++ வந்து வருது. ஒரு நிமிஷம் கூட யோசிக்கல. அடுத்து பாருங்க 5G++ வருது, ஆனா வீடியோ கூட வர மாட்டேங்குது. ஆமா வராது. பேட்டரி ஓகே, 4G 5G ஸ்விட்ச் ஆயிட்டே இருக்கும். ஆமா பேட்டரி கெபாசிட்டி அதெல்லாம் பேட்டரி ஓகே. ஆனா இந்த பேட்டரி வந்து எனக்கு எப்படி ஃபீல் ஆகுதுன்னா 7100 மாதிரி இல்ல, 5500 மாதிரி தான் இருக்கு. SOT வந்து ஒரு 6 மணி நேரத்துல இருந்து 7 மணி நேரம் வருது. இது வந்து Android 16 அப்டேட்டுக்கு அப்புறம் தான் இந்த பிரச்சனை ஃபேஸ் பண்றாங்க. சோ அப்ப அவங்க அப்டேட் கொடுத்து அந்த நெட்வொர்க் இத ஃபிக்ஸ் பண்ணனும் அவங்க. ஆனா ஜியோனாலே பிரச்சனை தாங்க. எப்படி ப்ரோ அப்டேட் கொடுத்து ஆன் ஆகாம பண்ணிடுவாங்களா? இல்ல நாங்க மத்தத முடிச்சிட்டு உங்களுக்கு நெட்வொர்க் சூப்பர் பண்ணிடுவோம் அப்படி. அதாவது டிஸ்ப்ளே ஆன் ஆகாது, எல்லாம் நெட்வொர்க் ஒர்க் ஆகும். சரி அடுத்து நம்ம ரவீந்திரன் பாலன் ப்ரோ என்ன சொல்லியிருக்காருன்னா, we bought 40-inch Xiaomi TV for my father's home in Erode. Installation person was very rude and we requested the person to install the TV in the existing wall mount. The person did as we expected, but the TV was not installed properly. Alignment was worst. The person said, I can't come to your time and can come only at my time. இது வந்து இதுக்கு முன்னாடி எங்க நடந்துச்சுன்னு சொல்றேன். இது இல்ல டிவி இல்ல, இதே மாதிரி நம்ம பரத் ஏசி சர்வீஸ்க்காக கேட்டிருந்தான். ஏசி சர்வீஸ் நைட்டு 10:30 மணிக்கு வந்து மாடியில போயிட்டு அவுட்டோர் யூனிட் பார்த்துக்கிட்டு இருக்கான் நைட்டு 10:30 மணிக்கு. இதை வந்துடுறேன் ப்ரோ எப்போ மத்தியானம் 10 மணிக்கு வர வேண்டியது. அபார்ட்மெண்ட் இருந்தா உள்ளே விட்டுருக்க மாட்டாங்க, ஏன்னா அவங்களுக்கு ஈவினிங் 6 மணிக்குள்ள எல்லாத்தையும். இதுக்கே பரத் ஹவுஸ் ஓனர் திட்டினாரு, இதெல்லாம் தேவையான் இருந்தது அவனுக்கு. இந்த இளவெல்லாம் எனக்கு தேவைதானடா. ஏன்னா அவர் என்ன சொல்றாரு, மூஞ்சியே பார்க்காம போயிட்டு இருந்தான்டா. இப்ப அவன்ட்டு திட்டு வாங்க சொன்னான் முக்காவாசி வேற அப்படிதானே. மேல போய் அவன் என்ன வாட்டர் டேங்க் மேல போயிட்டு நின்னுட்டு இருக்கான். ஆமா சத்தம் வேற போடுவாங்க டம்மு டிம்முன்னு. அதுல விடுங்க ப்ரோ, அங்க இருந்து விழுந்து தொலைஞ்சானா. ஆமா இருட்டுல ஃபுல் இருட்டு.
மேலே யாருங்க வாட்டர் டேங்க்லாம் லைட் போடுவா சொல்லுங்க. அடுத்தலாம் வந்து தொலைஞ்சிருக்கலாம் ஏன். அதனால சர்வீஸ் அண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் குவாலிட்டி வந்து ஒஸ்ட்டான். டிசிஎல் வியூ வந்து ஃபேர் பெட்டரும். ஓகே, டிசிஎல் வியூ இது ஃபேர் பெட்டர்னு நம்ம சொன்னாலும் நான் வந்து இப்போ ரீசெண்டாக ட்ராவல் பண்ணும்போது பார்த்தது விடபிள்யூ. அவன் எந்த லட்சணம்னே எனக்கு தெரியல. பேனல் குவாலிட்டிலாம் அந்த அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை. பட் நிறைய பேர் அதை தான் வாங்கி போட்டுக்கிட்டு இருக்காங்க. அது ஆப்ரேட்டிங் சிஸ்டம் லினக்ஸ். நான் அந்த பிராண்டே கேள்விப்படலையே ப்ரோ. நான் இப்போ தான் ப்ரோ ரீசெண்டாக அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் பார்க்குறேன் விடபிள்யூ. ஓகே, இதே மாதிரி தான் இருந்தது. நண்பர்கள் அப்படிதான் கேட்டாங்க என்கிட்ட, என்ன ப்ரோ விடபிள்யூ என்னது ப்ரோ இது அப்படின்னு கேட்டாங்க. நான் ஏதோ வோல்க்ஸ்வாகன் காரை பத்தி தான் பேசுறீங்களா? அது வோல்க்ஸ்வாகனா? அதான் விடபிள்யூ. அதை எடுத்துட்டு போய் செவுத்துல மாட்டி நான் என்ன பண்ண போறேன்? ஆமா ப்ரோ, விடபிள்யூ டிவின்னு வருது. ரேட் வேற கம்மியா இருக்கும். ஆமா, வியூ அந்த ரேஞ்ச் மாதிரி தான் இருக்குது. என்னது விசியோ வேர்ல்டா? அதெல்லாம் விடுங்க. QLED டிவி 43 இன்ச் 17,000 ரூபாயா? என்ஜாய். 1.5 வருஷம் வாரண்டியா? எப்படி சூப்பரா. எக்ஸ்ட்ராவா நீங்க காசு பே பண்ணா இன்னொரு 4 வருஷம் கொடுப்பான் போல. இந்த டிவி பார்த்தோம். ஃப்ரம்னு ஒரு சீரிஸ் பத்தி நான் அதுக்கு முன்னாடி ஒரு சில வீடியோல பேசியிருப்பேன். அதை பார்க்கறதுக்காக சொல்லியிருந்தேன். நம்ம ஜான் ப்ரோ வேற அங்கே வந்திருந்தாங்க. தமிழ் டுடே டெக் அப்படிங்கிற சேனல் அவங்களுக்கு. அவர் பார்த்துட்டு என்ன ப்ரோ இது விடபிள்யூ அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாரும் அதான் பேசிட்டு இருந்தோம். அப்போ எங்களுக்கு என்னன்னா எல்லாமே ஓகே, அஃபோர்டபுளா இருக்கு, ரொம்ப ஸ்மூத்தா இருக்கு, ஓரளவுக்கு ரியாக்டிவா இருக்கு. ஏன்னா உள்ள லினக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் மாதிரி தான் இருந்தது. வேர்ல்ட் பெஸ்ட் ஆன் ஸ்கை விஷன் பேஸ்ட் இன் நொய்டா உத்தரப்பிரதேசம். பாத்தீங்களா? 1978ல இது பண்ணதாமே இந்த கம்பெனி. இப்பதான் ஆனா எல்லாருக்கும் தெரிய வருது. அப்ப பெஸ்ட் ஆன் ஸ்கை விஷன் பிரைவேட் லிமிடெட் இதுதான் அந்த கம்பெனி. அதான் ப்ரோ என்ன பண்றாங்க, அங்க இருக்க மேன்ஷன் பிஜி எல்லாத்துக்கும் வசதி இல்ல, கம்மி ரேட்ல எல்லா ரூம்லயும் டிவி போடணும். இவன்ட்ட பேசினாங்கன்னா உத்தரப்பிரதேசம் 10,000 தந்துருவான். 17,000 ரூபாய் டிவியை 80 டிவி தான் அப்படின்னா அவர் 12,000 ரூபாய் அந்த மாதிரி போட்டு ஒரு வருஷம் 2 வருஷம் ஏஎம்சி போட்டு விட்டுருவான். இந்தியாஸ் வெரி ஓன் டிவி பிராண்டா? அடப்பாவி, இந்தியன் பிராண்டாவே மாத்திட்டானுங்க ப்ரோ. அதான் உத்தரப்பிரதேசில் தானே ஃபவுண்டன் போட்டிருக்காங்க. அதுவும் எப்போ 78ல போட்டிருக்காங்க. நீங்க தானே பாத்தீங்க 1978. பட் ஆனா நாங்க இப்போ லைசென்ஸ் ஃபுல்லா நாங்க வாங்கி வச்சுக்கிட்டோம். யாரு? இந்தியா வாங்கி வச்சுக்கிச்சு, அவ்வளவுதான். அதுல ப்ரோ நான் கேக்குறது என்ன, 1978ல ஃபார்ம் பண்ணாங்க. யார் ஃபார்ம் பண்ணா? அதான் வேற ஏதோ வெளிநாட்டுல ஏதோ போட்டுருந்துச்சு. வெளிநாட்டுக்காரனா? ஆமா, வெளிநாட்டுக்காரன் உத்தரப்பிரதேஷ்க்கு அப்பயே 1978ல இருந்தானே. பெஸ்டியான்றது எனக்கு தெரிஞ்சு சைனா ஜப்பான் பேர் மாதிரி இருக்குது. பெஸ்டியான் ஜப்பானா இருக்கும், சைனாலாம் இங்க வந்து பண்ண மாட்டாங்க. பெஸ்டியான் அப்படின்றது தான் கம்பெனி. ஆனா எனக்கு என்ன ஆச்சரியமா இருக்குன்னா 1978லயே ஒருத்த வந்து இந்தியால உத்தரப்பிரதேஷ்ல வந்து டிவி கம்பெனி ஆரம்பிச்சு அது கடைசியில ஒரு இந்தியன் யாரோ அக்வயர் பண்ணி இப்பதான் விடபிள்யூ கேள்விப்படுறேன். இது இந்தியால இதுக்கு முன்னாடி இருந்துச்சான்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு இப்பதான் இந்தியால ஆபரேஷன்ஸ் ஆரம்பிச்சிருப்பான்னு நினைக்கிறேன். மேபி அவன் அங்க இருந்து லைசன்ஸ் வாங்கிட்டு வந்திருப்பான். க்ளோஸ் பண்றாங்க வெரி. இப்போ சோனி க்ளோஸ் பண்றாங்க, டிவி இதை க்ளோஸ் பண்றதுனால தான் இப்போ டிசிஎல் கொடுத்துருக்கான். அது மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அங்க க்ளோஸ் பண்றதுனால இவனுங்க காசு போட்டு வாங்கியிருப்பானுங்க. மேசிவ்ங்க. மொத்தம் டெல்லி பக்கம் எங்கேயாவது நீங்க பஞ்சாப் ஹரியானாலாம் போனீங்கன்னா விடபிள்யூ பார்க்கலாம். ஆமா. பிரபு ரவி, Xiaomi 4K 55 inch my first smart TV but display failed in 3 years, then bought higher 70 inch TV, also display failed in 2.5 years. This TV used with stabilizer வேற இருந்தாலும் TV failed. Luckily this TV bought in online, they give 3 years warranty, so they replaced the TV but again they stopped 70 inch production, so they replaced the 75 inch TV. Charlie da with additional cost 20k. Now it's running almost a year. My uncle Xiaomi 55 inch TV also worked more than 5 years, but initial panel changed in warranty due to line in TV. So TV panel in smart TV, their warranty is a key trust. Brands whoever give high warranty give additional warranty minimum 5 years per panel, because panel cost 85% அது. ஆமா ப்ரோ, உண்மைதான். மினிமம் 5 years ஆவது போட்டு வாரண்டி போட்டு வாங்கிக்கணுங்க. எந்த டிவி எப்போ வாய பழகுதுன்னு தெரியல. எல்ஜில இதை விட மோசமா சொல்லியிருந்தாரு. இல்ல இதுல ஆனா இவர் சொன்ன மாதிரி ப்ரோ கொஞ்சம் ரிப்பேரபிலிட்டி ஆஸ்பெக்ட்ஸ்ல டிசைன் பண்ணாங்கனாலும் லோக்கல் மெக்கானிக் அது கொஞ்சம் பார்ப்பாங்க. சரி, இன்னத்த சொல்ல பார்ப்போம், எல்லாமே அப்படிதான். அப்புறம் நம்ம இமானுவல் ப்ரோ மாதிரி ஒருத்தர் வந்திருக்காரு. ப்ரோ நான் ஐபாட் M3 செப்டம்பர்ல இருந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். iOS 26னால டிவைஸ் ஓவர் ஹீட் ஆகுது. 26.3 அப்டேட் ரொம்ப மோசம் ப்ரோ. திடீர்னு டிவைஸ் ஷட் டவுன் ஆகிருச்சு. ஆப்பிள் லோகோ ஸ்க்ரீன்ல பர்ன் ஆன மாதிரி வந்துருச்சு. ரொம்ப நேரமா நான் பவர் பட்டனை ரிப்பீட்டடா பிரஸ் பண்ணேன், அப்புறமா டிவைஸ் ரீஸ்டார்ட் ஆயிருச்சு. வர வர ஆப்பிள்ல பக் அதிகமா வருது ப்ரோ. அதுதாங்க பக் ஓஎஸ். அது ஒரு டைம்ல வந்து என்ன எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா ஆப்பிள் கட் பண்ணா உள்ள புழு இருக்குன்னு சொல்லுவாங்க. பக் இப்போ வர ஆரம்பிச்சிருக்கு. பழம், ஒரு பழம் கம்பெனி அது கடிச்ச பழமாகவே மாறினது. கடிக்காம ஃபுல் ஆப்பிளா இருந்தா அந்த பிரச்சனை இருக்காது. அப்பயும் இருக்கும், இன்னும் ஸ்பெஷலா இருக்கும். இப்பயாவது மனசு எப்படின்னா சரி உனக்கு கடிச்சிட்டா வந்து வண்டு இருக்கும் அந்த மம்மி படத்துல வர மாதிரி ஓபன் பண்ண உள்ள பெரிய வண்டு.
ராகுல் ப்ரோ என்ன சொல்லியிருக்காருன்னா பட் பெயின் எப்படி ரெடியூஸ் பண்றது ப்ரோ, பேடட் சீட் இருக்கு பட் ஸ்டில் இட்ஸ் இரிட்டேட் வித் 5 கிலோமீட்டர்ஸ். ஐ ஹாவ் குட் என்டூரன்ஸ் பிகாஸ் சாலிடா பிரேக் இல்லாம 30 கிலோமீட்டர் போவேன், பட் ஸ்டில் இந்த பட் பெயின் அண்ட் தை எட்ஜ் கிட்ட இரிட்டேட் ஆகுது. சைக்கிளிங் கியர் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஒரு மேட்டர் சொல்றேன், நாங்கெல்லாம் பாத்தீங்கன்னா பாத்ரூம் டவுசர், பாத்ரூம் செருப்பு அதை போட்டு போற கேங் ப்ரோ. இல்ல அதான் எப்படி ஏதாச்சும் டிப்ஸ் இருந்தா சொல்லுங்க. டிப்ஸ் எல்லாம் இல்ல, ஒரே ஒரு மேட்டர் தான். ஃபர்ஸ்ட் நமக்கு கம்ஃபர்ட் இருக்கிற மாதிரி சைக்கிளோட சைஸ் இருக்கணும். சைஸ் ஏன்னா ஃப்ரேம்னு ஒன்று இருக்கு இல்லையா, சைக்கிள்லையும் ஃப்ரேம் வந்து கொஞ்சம் பெருசா இருந்தாலும் சரி ஷார்ட்டா இருந்தாலும் சரி நமக்கு செட் ஆகாது. அந்தந்த ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி ஃப்ரேம் இருக்கணும். ரெண்டாவது, எவ்வளோ ஹைட்டுக்கு சீட்டை ரைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உட்காந்து ஓட்டினா நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். அந்த ஹைட்டை மெயின்டைன் பண்ண ஆரம்பிக்கணும். ப்ளஸ் போஸ்டர், எந்த போஸ்டரில் உட்காந்தா பெயின் ரொம்ப மினிமலாக இருக்குன்றதையும் கண்டுபிடிக்கணும். ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி இதெல்லாம் மாற்றினதுக்கு அப்புறமே பெயின் ரெடியூஸ் ஆகிடும். இதில் ஹைலைட் என்னன்னா பேடட் இது வந்து ஓகே, பேடட் ட்ரௌசர்ஸ் வந்து ஓகே, சைக்கிளிங்க்குன்னு இருக்கு, அது ஓகே தான். இதில் என்னன்னா நீங்கள் ரொம்பவே ஃபிட்டாக இருந்து வெயிட் வந்து ஐடில் வெயிட்டில் ரொம்ப ஃபிட்டாக இருக்கும்போது இந்த மாதிரியான பெயின் வரதுக்கான பாசிபிலிட்டி தின்னாயிடும். ரெகுலர் ரைடில் இருக்கும்போது வெயிட் அதிகமாகும் போது தான் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இஷ்டத்துக்கு வெயிட் ஒவ்வொரு இடத்துல ரெஸ்ட் ஆகுதா, அப்போ வந்து கஷ்டம் ஃபீல் பண்ண முடியுது. இதுலேயே நிறைய பேர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸ்க்கு ஃபர்ஸ்ட் என்ன கஷ்டப்படுவாங்கன்னு பார்த்தா தை உராயிறது தான். ஸோ வெளியில போய் நடக்க ஆரம்பிப்பாங்க, நடக்கும்போது எல்லாம் ஓகேயா இருக்கும், பட் இந்த தை உராயிறது வந்து ஒரு பெரிய பெயினுங்க. அதை தாண்டி வரதே ஒரு பெரிய லெஜெண்டரி மேட்ரு. அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, ஒன்னே தேங்காய் எண்ணெய் லூப்ரிகேஷன் மாதிரி தான், தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணிக்குவாங்க. பவுடர் இருக்கு நிறைய, இதுக்கே பவுடர்ஸ் இருக்கு. ஸோ அது ஏதாவது கூட யூஸ் பண்ணலாம், க்ரீம்ஸும் இருக்கு. ஸோ அதெல்லாம் யூஸ் பண்ணீங்கன்னா இந்த உராய்வை ரொம்ப மினிமைஸ் பண்ணிடலாம். இந்த உராய்வுனால என்ன ஆயிடும்னு பார்த்தீங்கன்னா 2 நாள் போவாங்கங்க, 2வது நாள் ரொம்ப கஷ்டமா இருக்கும். 2வது நாள் ரொம்ப கஷ்டமாயிடும். அப்புறம் என்ன ஆயிடும்னா திரும்ப ஒரு வாரம் போக மாட்டாங்க, அப்புறம் அந்த டிசிப்ளின் போயிடும், போகவே முடியாது. ஏன்னா சாஃப்ட் ஸ்கின்ல ஈஸியா இதாயிட்டு எரிய ஆரம்பிச்சிரும் பயங்கரமா. ஏன்னா ஸ்வெட் வர ஆகுதுல்ல. நம்மால் பேடட் சைக்கிளிங் ஷார்ட்ஸ் யூஸ் பண்ணுங்கன்னு சஜஸ்ட் பண்ணியிருக்காரு. டெக்கேத்லான்ல இருக்கு, 50 கிலோமீட்டர் வரைக்கும் கம்ஃபர்டபுள் ரைடு பண்ணலாம். ஆக்சுவலாக அந்த பேடட் ஷார்ட்ஸே எனக்கு சந்தேகமா இருக்கு ப்ரோ. ஏன்னு பார்த்தீங்கன்னா முன்ன பிடி வின் இருந்தது பிராண்ட், எதை பார்த்தாலும் பிடி வின் இருக்கும், ஷார்ட்ஸ் பிடி வின், ஓகே, பேட்மிண்டன் ஷூ வாங்கினா பிடி வின். இப்போ போனா வேற என்ன இருக்குது, ஏதோ ஒரு பேர் இருக்குது, இப்போ என்னென்ன பேர் இல்லாம இருக்கு. இப்போ பேரே நிறைய பிராண்ட் அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா குத்தகை எடுக்கிறாங்க. காமன் எல்லாரும் அந்த பேக் மாட்டிட்டு போவாங்க. இப்போ அதெல்லாம் இல்ல ப்ரோ, பிடி வின் சைக்கிள் மட்டும் தான் இருக்குது. டெக்கேத்லான்ல இப்போ எல்லாமே மாறி போச்சு. இதுக்கு முன்னாடி டெக்காத்லான் ஓன் பிராண்டே பண்ண ஆரம்பிச்சானே நம்ம. அவனே இப்போ நிறைய இது டெக்காத்லான் பிராண்ட் ஒன்னு இருந்தது இதுக்கு முன்னாடி. ஓகே, இப்போ ஆர்டாங்காவையும் காணோம். அர்த்தங்க அதுல எது அறுந்து போன காது அவனே ஓன் பிராண்ட் பண்ணிருப்பான் ப்ரோ. நிறைய இது இப்போ டெக்காத்லான் பிராண்டிங்லயே இருக்கு ப்ராடக்ட்ஸ் எல்லாமே. அந்த மாதிரி தான் நான் நினைச்சேன், பட் இந்த தடவை கொஞ்சம் கோளாரா தான் இருந்தது, மனசு கொஞ்சம் வருத்தமா இருந்தது. இது என்னன்னா இதுக்கு முன்னாடி நான் வாங்கின பேடட் ஷார்ட்ஸ் வந்து கிட்டத்தட்ட 4 வருஷம் யூஸ் பண்ணேன் ப்ரோ. நல்லா யூஸ் ஆச்சு. இப்போ வாங்கினதெல்லாம் பார்க்க தான் பயங்கரமா இருக்கு, ஆனா நிஜமா அந்த கம்ஃபர்ட் கிடைக்க மாட்டேங்குது. ஏன்னே தெரியல. இத்தனை குஷன்லாம் அதிகமா இருக்கு, ஆனாலும் கம்ஃபர்ட் அந்த அளவுக்கு இல்ல. பழசுதான் ப்ரோ, மாசா இருந்தது. பிடி வின் நல்லா இருந்தது. அடுத்து கார்த்தி குரு, சப்வே சர்ஃபேஸ் லாகி இன் மை ஐபோன் 16 than my S24 Ultra. Ultra smooth in S24 Ultra. We need to compare iPhone to competitive Android phone, not a generic Android term. இது கரெக்ட். இவர் என்ன நினைச்சுக்கிட்டாரு, எனக்கு ஐபோன் தான் பிடிக்கும்னு நினைச்சு நான் பேசுறேன்னு நினைச்சுக்கிட்டாரு. வீடியோல போய் பாருங்க, S25 Ultraல நாங்க சைட் பை சைடு காமிச்சிருப்போம். நீங்க சொல்ற சப்வே சர்ஃபேஸ் ஓடுங்க, நீங்க சிட்டி போய் ஆடுங்க. அது சப்வே சர்ஃபேஸ் சிட்டி தான். நான் ஓப்போல விளையாண்டுருக்கேன், நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. அந்த சப்வே சர்ஃபேஸ் சிட்டில வலிக்கிட்டு போறாங்க. ஓப்போல எந்த இடத்துல மாட்டிக்கிறானுங்க தெரியுமா, ஆண்ட்ராய்ட்ல செட்டிங்ஸ் ஓபன் பண்ணா கிறுகிறுன்னு இருக்கானுங்க. ஓ ஓகே. நான் கேம் ஆடும்போது கூட பாத்தீங்கன்னா எல்லா போனுமே சப்ஜெக்டிவ் தான். பேக்ரவுண்ட் டாஸ்க் ஏதாவது இருந்ததுன்னா ஃப்ரேம் ட்ராப் ஆகுது, அது சாத்தியமான விஷயம் தான். இருக்கலே 25 GB RAM இருந்தாலும் கூட பேக்ரவுண்ட்ல ஏதாவது குறுக்க முன்னுக்கு ஏதாவது சிங்க் ஆச்சுன்னா ஃப்ரேம் ட்ராப் ஆகும். அதை விடுங்க, செட்டிங்ஸ் பேஜுக்குள்ள போயிட்டு ஸ்க்ரால் பண்றேன், எல்லா ஆண்ட்ராய்ட் போன்லயும் அதுலயும் பிக்சல்ல திணறுது. பிக்சல்ல தான் இருக்கலே கேவலமா திணறுச்சு 10 Proல. அப்போ ஒழுங்கா அவனை டெவலப் பண்ணல. அப்போ நான் இதை தான் அந்த இடத்துல சொல்லியிருந்தேன். இதே சமயம் நீங்க சொல்றது கரெக்ட். நான் 4S கேம் பிளே நல்லா இருக்கு. 4S டேஸ்ல நான் விளையாடும் போது ஐபோன்ல ஸ்மூத்தா இருக்கும். அதுக்கு ஈக்குவலண்டா இப்போ ஆண்ட்ராய்ட்ல வந்து LG Optimus 2Xல தான் நல்லா இருந்துச்சு. மற்ற போன்ல எல்லாம் வந்து கிராபிக்ஸும் சரி பிளஸ் ஓவரால் டீடைலிங்லயும் எனக்கு வந்து டிஃபரன்ஸ் நல்லாவே தெரிஞ்சது. அதனால அன்னைக்கு டேட்டுக்குலாம் பாத்தீங்கன்னா எல்லாருக்கிட்டே LG இருந்திருக்காது. எத்தனை பேருக்கு LG Optimus 2X தெரியும்? நான் வச்சிருந்தேன். என்ன வேலை எப்படி இருக்கும்? இல்ல 30,000 அந்த மாதிரி தான் ப்ரோ. அன்னைக்கு 30,000 பெரிய ரேட் தான். 10,000 ரெட்மி போன் வாங்கிரும், சூப்பர் போன், போட்டோ செமையா எடுக்கும். இதுதான் பிரச்சனை. ஐபோன் வாங்கினா மட்டும் எல்லாரும் 40,000க்கு வாங்க வேண்டியதா இருந்ததுல அன்னைக்கு. ஏன்னா அது ஐபோன்னா நாங்க இப்படி கழட்டி வச்சிருவோம் மூளையை. அதான் ப்ரோ, மொத்தம் நாங்க அதுதான் சொல்ல வந்தோமே தவிர உங்களுக்கு வந்து சப்வே சர்ஃபேஸ் சிட்டி வந்து இருக்கிறதுலே ஸ்மூத்தா இருக்கிறது ஐபோன்ல மட்டும் தான் சொல்ல வரல. பிளஸ் இதை கூட விடுங்க, ட்ரீம் கிரிக்கெட் நாங்க ஒரு கேம் ஆடுவோம், அந்த கேமை போய் ஆண்ட்ராய்ட்ல ஆடுங்க, அப்புறம் ஐபோன்லயும் ஆடுங்க. அங்கேயும் வித்தியாசம். நீங்க FPSல ரொம்ப சாலிடா போவீங்க, எந்த போன்லனாலும் ஆடுங்க. நீங்க தங்கமலாம் போஸ்ட் ஆண்ட்ராய்ட் போன்ல கூட அடிக்கோங்க, நோ இஷ்யூஸ். பட் வித்தியாசம் தெரியுது.
ஸோ இதுதான் வந்து ஃபேக்ட். எனக்கு என்னன்னா அவங்களோட எஸ்டிகே அந்த அளவுக்கு மெச்சூர்டா இருக்கு. ஓன் எஸ்ஓசி, ஓன் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், கரெக்ட், ஓன் இது டெவலப்மெண்ட் கிட்ல இருந்து எல்லாமே அல்ட்டியா இருக்கிறனால அவங்களுக்கு ரொம்ப இன்டகிரேட்டடாகவும் பெட்டராகவும் இருக்கு. பவர் எஃபிஷியன்சி ஆஸ்பெக்ட்ல பார்த்தாலுமே கூட இப்போ கூட பாருங்க ப்ரோ, இத்தனைக்கும் பாருங்க நான் யூஸ் பண்றது பூராவுமே என்னோட டெய்லி டிரைவர்லாம் நம்ம ஆண்ட்ராய்ட் டிவைசஸ் தான். பட் நம்ம ஒரு சில விஷயங்களை அக்னாலேஜ் பண்ணி தான் ஆகணும். இப்போ கேமராவை பத்தி நீங்க யாராவது பேசுனீங்கன்னா ஆப்பிளா தூன்னு துப்பிட்டு போயிடுவேன். சரி, ஆனா வீடியோகிராஃபி அப்படின்ட்டீங்கன்னா பசங்க அமைதியாயிடுவேன். ஸோ அப்போ சப்ஜெக்டிவான ஃபேக்டர்ஸ் இருக்கு இல்லையா, நீங்க வந்து அதோட அதுகிட்ட என்ன இல்லையோ அதை நீங்க சொன்னீங்கன்னா நம்ம அக்செப்ட் பண்ணணும். இது எப்படின்னா நம்ம சின்ன வயசுல விளையாடுவோமே ட்ரம்ப் கார்டு, ரேங்க் ஒன்னு சொன்னா என்ன பண்ண முடியும்? ஆமா ப்ரோ. இப்போ நீங்க இப்போ மூவ் பண்ணி பாக்குறீங்கல்ல, இப்படி மூவ் பண்றீங்கல்ல, நான் மூவ் பண்ணிட்டேனா பொறுங்க. இப்போ ஐபோன்ல வலிக்கிட்டு போகுது, காமிச்சிடுறேன். நீங்களும் பாத்துட்டீங்கன்னா நீங்களும் சொல்லும் போது அவங்களுக்கு புரியல. நான் வீடியோலயே காமிச்சிருக்கேன், இருந்தாலும் நம்ம மக்களுக்கு வந்து இது புரியணும். இது ஆக்சுவலா ஸ்க்ரால் ஆகணும், இப்படி தள்ளி விட்டா நிக்குது, நின்னு போகுது. அது நிக்கதான் செய்யும் எல்லாத்துலயும். ஆமா ப்ரோ, இது இந்த மாதிரி இல்லையே. ஒரு மாதிரி இது ஸ்டாப் ஆகி போகுது. செட்டிங்ஸ் பேஜ் தாங்க ஓகே. ஆனா கேம் பிளேல எனக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. இப்போ செட்டிங் பேஜே இப்படி இருக்கா, கேம் பிளேயும் பாத்தீங்கன்னா இவன்ல டச் ரெஸ்பான்ஸ்னு ஒன்னு இருக்கு பாத்தீங்களா, அதுல வித்தியாசம் தெரியுது. நம்ம படிச்சோம்ல அந்த இதுல ஒரு அதுல கூட ஒருத்தர் போட்டுறாரு கேமிங் போனாருனா பாருங்க ப்ரோ, நான் அதுல கூட மல்டி டச் இது, நான் வந்து மல்டி டச் ஆடுறதுக்கு இது என்ன ஃபர்ஸ்ட் பர்சன் ஷூட்டரா, இங்கிட்ட அங்கிட்ட ட்ராக்ல குதிச்சிட்டு போறேன். பட் எனக்கு அந்த ரெஸ்பான்சிவ்னஸ் தெரியுது. ஏன் அப்படி சொல்றேன்னா, ஒரு டைம் நான் லெஃப்ட் ஹேண்ட்ல ரைட் ஹேண்ட்ல என்ன பண்றேன் சாப்பிட்டுக்கிட்டு. அது ஆப்பிளோட சுப்ரீமசி கிடையாது, அந்த டெவலப்மெண்ட் பண்றானுங்க பாத்தீங்களா, அவனுக்கு ஓரம் வந்து பண்றாங்க. அவ்வளவுதான். கேட்டா ஆண்ட்ராய்ட்ல நிறைய டிவைசஸ் இருக்கு, நாங்க பண்ணல அப்படின்னு. அப்ப ரிலீஸ் இல்ல ப்ரோ, எஸ்டிகேலயே ஏதோ இருக்கு ப்ரோ. இவன் என்ன பண்றான்னா ஆப்பிளோட எஸ்டிகேல ஜிபியூல இருக்கக்கூடிய அந்த கண்ட்ரோல்ஸ் எல்லாம் இருக்குது இல்லையா, இப்போ அதுதான் ப்ரோ அகைன் இது ஃபேக்ட் தான். அவனுக்கு என்ன ஆகுது, என்ன ஆப்பிள் சிலிகான்ல உள்ள ஜிபியூ தான். எத்தனை வெர்ஷன் ஜிபியூ கடந்த 5 வருஷம் 6 வருஷத்துக்கான ஜிபியூல ஒர்க் பண்ணணும். ஆண்ட்ராய்டு பிக்சல் 10 ப்ரோக்கு மட்டும் தனியா ஒர்க் பண்ணணும். பவர் விஆர் அப்படின்னு வருவான். டே லூஸ், அதெல்லாம் எக்ஸ்பயர் ஆகிட்டு இன்னும் வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க நீங்க. அது நல்ல பவர்ஃபுல் ஜிபியூ தான், ஆனா அது வந்து பப்ளிக் ஃபெமிலியரான ஜிபியூ கிடையாது. அவன் க்ளோஸ் பண்ணிட்டானுங்க, இவன் தான் திரும்ப ரெசரெக்ட் பண்ணி. நான் இதை தான் ப்ரோ சொல்றேன், வேற எதுவுமே இல்ல. தெரியுது, டிஃபரன்ஸ் தெரியுது, செமையா தெரியுது எனக்கு. தெரியுது. அந்த செட்டிங் ஸ்கிரீன்ல மட்டும் போனா இன்னொன்னு தெரியும்ல, வெர்ஷன் பாருங்க 43562 அட்வான்ஸ்டா இருக்கும் ஐபோன்ல. கரெக்ட் இல்ல, ஈவன் ஃபார் மத்த ஆப்ஸுமே அப்படிதான். ஐபோன்ல ஒரு இது முன்னாடி இருக்கும், ஆண்ட்ராய்டுக்கு ஒரு இது பின்னாடி இருக்கும். பாருங்க ப்ரோ, எனக்கு வந்து நான் இப்பயும் சொல்றேன், எஃபிஎஸ் டிராப்பே இல்லைன்னா நான் சொல்ல, அதெல்லாம் இருக்குதான் செய்யுது. ஆனா ஓவரால் கேம் பிளே வேற லெவல்ல இருக்கு. ஐபோனை காரி துப்புனா 1000 காரணம் என்கிட்ட சொல்லுங்க, நானும் சேர்ந்து துப்புறேன். ஆனா ஒரு சில விஷயங்களை நம்ம அக்செப்ட் பண்ணியே ஆகணும். இதெல்லாம் எனக்கு வேற லெவல்ல இருக்கு. இப்போ நான் கன்டினியூஸா நான் போட்டு போயிட்டு இருக்கேன் ப்ரோ, ஜாலியா இருக்கும் ப்ரோ. இதுல இல்ல ஆக்சுவலா நல்லா இருக்கு, ஆனா செட்டிங்ஸ்ல டிஃபரன்ஸ் செமையா தெரியுதுங்க. எனக்கு மட்டும் என்னவா ஆண்ட்ராய்டை குறை சொல்லி எனக்கு என்ன கிடைக்க போகுது? என்னோட ஃபேவரட் செல்ல குட்டிங்களே ஆண்ட்ராய்டு தான். ஆமா, அதுக்காக நான் வந்துட்டு சில இடங்கள் நம்ம உண்மையை பேசி தான் ப்ரோ ஆகணும். என்னதான் உள்ளுக்குள்ள நிறைய விஷயங்கள் நமக்காக நம்ம ஃபேவரட் இருந்தாலும் சில சமயம் அப்படிலாம் பார்த்தா நான் வந்து எல்லா வீடியோலயும் பிக்சல் தான் மாசுன்னு பேசிட்டு சுத்தணும். ஏன்னா எனக்கு பிக்சல் பிடிக்கும். இது வரைக்கும் எப்படி ப்ரோ இருக்கு? சூப்பரா இருக்கு. இது வரைக்கும் இப்போ 17 சீரிஸ் போய் எப்படி இருக்கும்? இன்னும் பயங்கரமா இருக்கும். அந்த ஆப் சுப்ரீமசி வந்து அதுதாங்க, ஆப்பிள்ல ஒரு இது இருக்குது. அந்த நாய் வேற கடிக்க போகும், அதனாலயே நான் அவனை சப்போர்ட் பண்றது இல்லை. இங்க வருங்க ப்ரோ, நாய் அவனை கடிக்க போகும், அவன் கண்ணு வேற மாறும். இருங்களேன், செம்ம டீடைலிங் ப்ரோ, நல்லா பண்ணிருக்கானுங்க. ஆக்சுவலா ஒரு நல்ல ஒரு அப்கிரேட், இத்தனை வருஷம் வெயிட் பண்ணி நல்லா டெவலப் பண்ணி வந்திருக்கானுங்க ப்ரோ. கேமுக்குள்ள கேம் போகுது ப்ரோ. ஆமா, அதுல நீங்க சூஸ் பண்ணி மேப்ல வேற ஏதாவது கொடுத்துருக்கானுங்க, இன்னும் நிறைய கொடுத்துருக்கானுங்க. எங்கேயோ போகுது. எனக்கு எப்படி இருந்துன்னா, அப்ப நான் எப்பதான் முடிப்பேன்? முடிக்கூடாது, முடியாது. அடிக்ஷன் அடுத்த 10 வருஷத்துக்கு இதுதான்டா. ஆல்ரெடி போய் தடவு ஹிட் விக்கெட்ல பைத்தியமே விளையாண்டு இருக்கிறேன் நானு, வெறி பிடிச்சி. நானும் ஹிட் விக்கெட் போயிட்டு தான் இருக்கேன், அது எங்களமோ என்ன கூட்டு போயிட்டு இருக்கு. எஸ், சரிங்க. இதை தாண்டி புதுசா ஒரு கேம் கண்டுபிடிச்சிருக்கேன், அடுத்த வீடியோ இன்ட்ரோல சொல்றேன். சரி, ரைட்டா, பார்க்கலாம். டாடா, பை.